ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மிளகு கறியில் சிக்கன் பண்ண போகிறோம். ஏன்னா மழை நல்லா பெய்யுதா, அதனால் மிளகு கறி வச்சு பண்ணலாம். அதுக்குன்னு ரெண்டு காஞ்ச மிளகா, சும்மா ரெண்டு கருவேப்பிலை வதக்கி வச்சுருக்கேன். மல்லி வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகா வந்து 1 ஸ்பூனு, மல்லி வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் சோம்பு எல்லாம் சும்மா அரை ஸ்பூன் போட்டுருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நான் ஆல்ரெடி வதக்கும் போது வீடியோ எடுக்கல, சாரி. ஒரு சின்ன திட்டு பட்டை, அவ்வளோதான். நம்ம வந்து போட்டு இதை அரைப்போம். அது கொஞ்சம் இப்போ தான் வதக்கி வச்சுருக்குது, கொஞ்ச நாள் ஆறட்டும். அதுக்கு வேணுமே நமக்கு மிளகு கறி செய்யறதுக்கு வாங்க பார்ப்போம். ஒரு சட்டி வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு நம்ம என்னெல்லாம் வெட்டி வச்சுருக்கோன்னு வாங்க பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். எங்களுக்கு காரம் வந்து போதும், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். போட்டாச்சு. உப்பு தேவைக்கு அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளி தான் போதும். ஏன்னா மிளகு கறிக்கு தக்காளி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எந்த மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதிலேயே வந்து எல்லாமே போட்டுட்டோம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மல்லி புதினா ஆட் பண்ணுறோம். கறி போடுறதுக்கு முன்னாடி போட்டால் நல்லா வாசனை வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இப்போ ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்ச மசாலா வந்து இதை எடுத்துலாம் வைக்கக்கூடாது, அப்படியே வந்து நம்ம போட்டுடணும். கரெக்டாக இருக்கும். காரம், உப்பு, வரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்பு இருக்காது, காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இதை நம்ம ஆட் பண்ணிடணும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கறி வந்து ஆட் பண்ணணும். வதக்கிட்டு கொஞ்சம் தேவைக்கு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சோண்டு தண்ணி இதை ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கறியை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவும் சீக்கி போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குக்கரை மூடிட வேண்டியதான். உப்பு இருக்கணும்.
குக்கர் மூட போகிறோம். மூடிட்டு 2 விசில் அடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக பெப்பர் கறி முடிஞ்சிச்சு. இப்படி தான் ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கட்டியாக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வைங்கன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார். கறி நல்லா வெந்திருக்குது. நல்லா இருக்குது. காரமாக நல்லா மடக்கி ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.